ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 80 ஸ்டைல்ல வந்த ஒரு டார்க் ஹாரர் காமெடி படமான லிசா பிராங்கன்ஸ்டீன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல லிசாவும் அவளோட ஃப்ரெண்டும் ஒரு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப லிசாவோட ஃப்ரெண்டு கேட்கறா, உனக்கு யாரையாச்சும் பிடிக்குமா? அவன் என்ன ஸ்போர்ட்ஸ் மேனா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு லிசா, அவன் ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் கிடையாது, எனக்கு பிடிச்சவன் சுடுகாட்டுல ஒரு கல்லறையா இருக்கான், அவங்கள நான் டெய்லி போய் பேசுவேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட லிசாவோட ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறா. Basketball bod or a football bod? He doesn't play sports. I tend his grave. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு பயங்கரமான மின்னல் அடிக்குது. அந்த மின்னல் லிசா சொன்ன அந்த கல்லறை மேல விழுது. விழுந்த உடனே அந்த கல்லறையில புதைஞ்சிருந்த 1800 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒருத்தன் உயிரோட எந்திரிச்சு வரான். எந்திரிச்சவன் நேரா லிசாவோட வீட்டுக்கு வரான். அவனை பார்த்த லிசா பயப்படுவான்னு பார்த்தா அவன் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அவன் அழுக ஆரம்பிக்கிறான். அவனோட அந்த கண்ணீர் ரொம்பவே நாத்த அடிக்குது. இதை பார்த்த லிசா அவனை கலாய்க்கிறா. ஜெனிஃபரிஸ் பாடி அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த படத்தோட ரைட்டர் தான் இந்த படத்தையும் எழுதியிருக்காரு. அப்பதான் ஒரு நாள் லிசா அவனுக்கு புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு மேக்கப்லாம் பண்ணி இவளும் ஒரு கோத்திக் லுக்ல ஸ்கூலுக்கு கிளம்புறா. பொதுவா பசங்க கிட்ட ஏதாவது குறை இருந்தா அதை ஏத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல லிசா அவன் ஏற்கனவே போனன்னு தெரிஞ்சு அவனை தனக்கு பிடிச்ச மாதிரி மாத்த நினைக்கிறா. அவனுக்கு கை கால் ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னா, ஊருக்குள்ள இருக்கிற நிறைய கெட்டவங்களை கொலை பண்ணி அவங்களுடைய பார்ட்ஸை எதெல்லாம் தேவைப்படுதோ அதையெல்லாம் எடுத்து ஒரு டேனிங் பெட்ல வச்சு அவனோட கனெக்ட் பண்றாங்க. ஒரு செம்ம கான்செப்ட். அதுவும் இந்த படத்தை அவங்க ரெண்டு பேரும் பண்றது செம்ம அலப்பறையா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் போலீஸ் நிறைய பேர் காணாம போறாங்கன்னு தெரிஞ்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லிசா கிட்டையும் வந்து விசாரிக்காங்க. லிசா கூலா என்னோட வக்கீல் கிட்ட விசாரிங்க, என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இதுதான் இந்த ட்ரெய்லர்ல இருக்கு. இந்த படம் சூப்பரா இருக்கும். கான்செப்டும் சூப்பரா இருக்கும். இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே இந்த படம் பிடிக்கும். இதே மாதிரி நிறைய படங்களை பத்தி பார்க்கலாம். பை கைஸ்.